நமது மாணிக் டிவி நண்பார்ந்த பொக்கிஷ கண்மணிகளே வணக்கம். அடியேன் ஆதி அந்த மாணிக்க வாசக சிவசன்மார்க்க பீடத்தின் குரு மாதாஜி உங்கள் ஜெயந்தி ஸ்ரீபா சிவாச்சாரியார். பிரபஞ்ச நடராஜரின் புகழ் ஓங்குக உலகமெல்லாம். சிவஜோதி சிவஜோதி சிவகாமி சிவஜோதி 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 சிவகாமி சிவஜோதி. ஓம் நம சிவாய. இன்னைக்கு நம்மளோட டாபிக் பிறவா பெருநிலை. இதை பற்றி நம்ம பேச போகிறோம், டீட்டெயிலாக பேச போகிறோம். இதில் நம்ம குருநாதர் மாணிக்க வாசகர் தன்னுடைய திருவாசகம் சிவபுராணத்தில் வரும் கடைசி பாடலான 20வது பாடலில் இந்த பாட்டை சொல்லியிருக்கிறாரு. அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கில் பல்லோரும் ஏத்த பணிந்து அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு. இதுல பிறவா பெருநிலையை பத்தி சொல்லியிருக்கிறாரு. அதாவது பிறவா பெருநிலையில உங்களுக்கு இது மூலமா ஒரு விளக்கம் சொல்றேன். அதாவது சுவாமிக்கு சோமசுந்தரேஸ்வர கடவுளுக்கும் மீனாட்சி தாயாருக்கும் திருமணம் இனிதே நடைபெற்ற அந்த சமயத்தில் தான் இந்த சம்பவம் நடந்தது. அந்த திருமண வைபவத்திற்கு நிறைய மகரிஷிகளும் முனிவர்களும் வந்திருந்தாங்க. அப்போ கௌதம் முனிவர் வந்திருந்தவர் என்ன பண்றாருன்னா, மீனாட்சியின் தாயாரான காஞ்சனமாலையிடம் சென்று வணக்கம் செய்துவிட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். உடனே ராஜமாதாவான காஞ்சனமாலையும் உடனே அவருக்கு வணக்கம் செய்கிறாள். சொல்லிவிட்டு நலம் விசாரித்துக் கொள்கிறார்கள். அதன் பின்பு காஞ்சனமாலை கௌதம மகரிஷியிடம் ஒரு வேண்டுகோள் விண்ணப்பம் செய்கிறாள். அதற்கு எனக்கு என் மகளுக்கு இனிமையான திருமணம் நிறைவேற்றி விட்டேன். சிவபெருமானே எனக்கு மருமகனாக வந்ததில் எனக்கு அளப்பட்ட சந்தோஷத்தை அடைந்து விட்டேன். என் மகளின் வாழ்க்கை சிறப்பாக இனிமேல் செல்லும். எனவே நான் பிறவா பெருநிலையை அடைய விரும்புகிறேன். கௌதம மகரிஷியே, எனக்கு அதற்கு வழிகாட்டுங்கள், அதற்கான ஞானத்தை போதியுங்கள், உபதேசம் கொடுங்கள் என்று காஞ்சனமாலை சொல்கிறாள். அதற்கு கௌதம மகரிஷியும், கவலைப்படாதே காஞ்சனமாலை, நான் சொல்லும் தகுதி எனக்கில்லை. ஏனென்றால் நீங்கள் உமா பார்வதியையே பெற்றவர், மகளாக அடைந்தவர். அது மட்டும் இல்லாமல் சோமசுந்தரேஸ்வர கடவுளான அந்த சிவபெருமானையே மருமகனாக அடைந்தவர். உங்களுக்கு ஞானத்தை போதிக்கும் தகுதி எனக்கு கிடையாது. எனினும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், உங்களுக்கு ஞானத்தை யாரெல்லாம் என்னிடம் கேட்டு யாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் போதிக்க வேண்டியது என்னுடைய கடமையாகிறது என்று சொல்லிக்கொண்டு போதிக்கலானார். உடனே காஞ்சனமாலையும் அதை உன்னிப்பாக கேட்க ஆரம்பித்தாள். இது மாதிரி இருக்கும்போது நான் பிறவா நிலையை எவ்வாறு அடைவது கௌதம முனிவரே, மகரிஷியே அப்படின்னு கேட்குறாங்க காஞ்சனமாலை. அதுக்கு மகரிஷி சொல்றாரு, அதற்கு 3 விதங்கள் உண்டு. அதில் முதலாவது விதம், நீங்கள் பிறவா பெருநிலையை அடைய முதலில் தான தர்மங்கள் நிறைய செய்ய வேண்டும், உண்மையை பேச வேண்டும், சிவனை பற்றி கொள்ள வேண்டும். அவரையே வாழ்நாள் முழுவதும் கும்பிட்டு வந்தீர்களானால் உங்களுக்கு அந்த பிறவா பெருநிலை என்ற நிலைமை கிடைக்கும். இது முதல் தரம். 2வது தரமா நீங்க சிவனோட ஆகம விதிகளின்படி உள்ள புத்தகங்கள், வேத புத்தகங்களை பாராயணம் செய்யனால், இதெல்லாம் செய்யும் போது உங்களுக்கு 2வது தரமாக நீங்க பிறவா பெருநிலை அடையிற ஞானத்தை அவர் கொடுப்பார். 3வது விதமாக, நீங்கள் 7 கடல் உள்ள தீர்த்தத்தில் நீராடினீர்களானால் உங்களுக்கு பிறவா பெருநிலை கிடைக்கும் அப்படின்னு கௌதம மகரிஷியும் காஞ்சனமாலைக்கு உபதேசம் செய்கிறாள். காஞ்சனமாலை மிகுந்த சந்தோஷம் அடைகிறாள். தனக்கு பிறவா நிலையை அடைவதற்கு உபதேசம் கிடைத்ததுக்கு நன்றி கூறி கௌதம முனிவருக்கு பாத பூஜை செய்கிறாள். அடுத்து தன் மகளாகிய மீனாட்சியை கூப்பிட்டு, மகளே மீனாட்சி, அம்மா, நான் பிறவா பெருநிலையை அடைய வேண்டும். எனவே நான் 7 கடல் தீர்த்தத்தில் நீராட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. 7 கடல் தீர்த்தத்தில் நீராடினால் எனக்கு பிறவா பெருநிலை கிடைத்துவிடும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் 7 கடல் நீரையும் ஒரே நேரத்தில் நீராட வேண்டும், அது எவ்வாறு என்று மீனாட்சியிடம் கேட்கிறாள். அதற்கு மீனாட்சியும், கவலைப்படாதே அம்மா, நான் என் கணவராகிய சிவபெருமானிடம் சுந்தரேஸ்வரரிடம் கேட்டு சொல்கிறேன் என்று தன் கணவரிடம் கேட்கிறாள். அதற்கு சுந்தரேஸ்வரரும், கவலைப்படாதே அத்தை, நான் உங்களுக்கு அந்த 7 கடல் தீர்த்தத்தையும் ஒன்று சேர கூப்பிட்டு உங்களுக்கு அந்த நிலைமையை கொடுக்கிறேன், உங்களுக்கு பிறவா பெருநிலையை அடைவதற்கு உபதேசம் கொடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப பார்த்து 7 கடல்களையும் சிவபெருமான் ஆணையிட்டு கூப்பிடுகிறார். 7 கடல்களே திரண்டு இந்த மதுராபுரிக்கு வாருங்கள் அப்படின்னு சிவபெருமான் ஆணையிடுறாரு, கட்டளையிடுறாரு. அப்போ உடனே 7 கடல்களும் ஆர்ப்பரிச்சுட்டு அலைகள் மோத அந்த அதுல
இதில் இருக்கிற முத்துக்களும் எல்லாமே முத்துக்கள் அந்த இதெல்லாம் இருக்கு, சங்குகள் எல்லாம் அப்படியே சவுண்டு பார்க்கணும். அப்படியே 7 கடல் ஆர்ப்பரிச்சா எவ்வளோ ஒரு பெரிய சத்தம் கேட்கும். அப்படியே மதுராபுரி மக்களே அப்படி வியந்து பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு கண்களுக்கு 7 கடல்கள் தெரியவில்லை. ஆனால் அது ஆர்ப்பரிக்கும் அலைகளின் சத்தமும் முத்துக்களும் சங்குகளும் மோதிக்கொள்கின்ற சத்தங்களும் கேட்டு மக்களே பயந்து விடுகிறார்கள். எல்லாரும் வந்து சிவபெருமான் கிட்ட, ஐயோ இந்த சத்தத்தை எங்களுக்கு கேட்டா பயமா இருக்குது சிவபெருமானே அப்படின்னு சொல்றாங்க. உடனே சிவபெருமானும் கட்டளையிடுகிறார் அந்த 7 கடல்களுக்கும், அமைதியாக இருங்கள், நீங்கள் எல்லாரும் மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள கிழக்கு வாசலுக்குள்ள 7 கடல் அந்த கிணறு, அந்த கிணறில் போய் 7 கடல்களும் ஐக்கியமாகி விடுங்கள் அந்த கிணற்றுக்குள்ள ஆணையிடுகிறார். அதனாலதான் இப்போ பாருங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல கிழக்கு வாசலுக்கெல்லாம் 7 கடல் தெருன்னு ஒரு தெருவே இருக்குது. அங்க 7 கடல் தெருங்கிறத நீங்க போனா இப்பவும் பார்க்கலாம். அந்த ஆணையிட்ட பின்னாடி 7 கடல்களும், அதான் அந்த சப்தசாகர தீர்த்தம்ங்கிறது, அந்த 7 கடல் தீர்த்தமும் போய் அந்த கிணற்றுல போய் சங்கமம் ஆயிருது. அப்போ இவங்க போய் பிறவா பெருநிலை அடையறதுக்காக காஞ்சனமலை அதுக்குள்ள இறங்க போகும்போது அங்க இருக்கிற சித்தர்களும் முனிவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, அம்மையே காஞ்சனமலை சிறிது பொறுமம்மா அப்படிங்கிறாங்க. உடனே என்னன்னு கேட்கும்போது, கடல் 7 சப்தசாகர தீர்த்தல நீ உடனடியாக இறங்கக்கூடாது, ஏனால் நீ வந்து ஒரு கற்புக்கரசி பத்தினி, தர்ம பத்தினி, மலையத்துவசனின் தர்ம பத்தினி. எனவே நீ வந்து உன் கணவருடன் கையை பிடித்து கொண்டுதான் நீ இறங்க வேண்டும். அப்படி கணவர் இல்லை என்றால் நீ உன்னுடைய ஆண் வாரிசான மகனின் கையை பிடித்து கொண்டுதான் அந்த 7 கடல் தீர்த்தமாகிய சப்தசாகர தீர்த்தத்தில் இறங்க வேண்டும். அதுவும் இல்லை என்றால் நீ ஒரு விலங்கின் வாளை பிடித்து கொண்டுதான் அந்த 7 கடலில் இறங்க வேண்டும். அப்போதுதான் உனக்கு பிறவா பெருநிலையை அடையும் சக்தி கிடைக்கும். அப்போதுதான் நீ ஈசன் பதத்தில் சேர முடியும் அப்படின்னு மகரிஷிகள் சொல்றாங்க. உடனே ஓன்னு அழுக ஆரம்பிச்சுட்டா காஞ்சனமலை, ஓன்னு கத்த ஆரம்பிச்சு மீனாட்சி வந்து தடாதகை என்ன பண்றாங்க, அம்மாவை ஆறுதல் படுத்துறாங்க. அம்மா அழாதே அம்மா, அதற்கும் வழி இருக்கும், என் கணவரிடம் கேட்கிறேன் என்று சிவபெருமானிடம், சுந்தரேஸ்வரரே இதற்கு வழி சொல்லுங்கள், அம்மாவுக்கு என அப்பாவும் இல்லை, ஆண் வாரிசும் கிடையாது, என்ன செய்வது அப்படிங்கும்போது உடனே காஞ்சனமாலை, எனக்கு கணவரும் இல்லை, எனக்கு ஆண் குழந்தையும் இல்லை, கடைசியில் நான் ஒரு விலங்கின் வாளை நம்பித்தான் இந்த கடலில் இறங்க வேண்டிய அவமானத்துக்கு தள்ளப்பட்டனே, எனக்கு இப்படி ஒரு கேவலமான நிலைமை வந்து விட்டதே, நான் இதை யாருகிட்ட சொல்லுவேன் என்று என்று கத்தி கதறி சங்கடப்படுகிறாள். கத்தி கதறி கண்ணீர் வெடுத்து அழுகிறாள். உடனே வந்து சிவபெருமான், அழாதீர்கள் அத்தை, அதற்கும் ஒரு வழி உண்டு என்று உடனே சொர்க்கத்தில் இருக்கும் இந்திரனுக்கு ஆணையிடுகிறார். இந்திரனே, உடனடியாக நீ சொர்க்க ரதத்தை பிடித்து கொண்டு சொர்க்க கட்டாயமாக நீ மலையத்துவசன் அரசனை கூட்டிக் கொண்டு பூலோகத்துக்கு, இந்த மதுராபுரிக்கு உடனடியாக வாரும் என்று கட்டளையிடுகிறார். உடனே இந்திரனும் ஒரு சொர்க்க ரதத்தை எடுத்துக்கொண்டு அந்த பல்லக்கில் வந்து மலையத்துவச அரசனையும் கூட்டிக் கொண்டு மதுரை நகருக்கு, இந்த கடம்பவன மதுரை நகருக்கு வந்து சேர்கிறார்கள். உடனே தன் தகப்பனை பார்த்ததும் காஞ்சனமாலை தன் கணவனை பார்த்ததும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனந்தத்தில் ரொம்ப சந்தோஷப்படுகிறாள். உடனே என்ன பண்றாங்க, தன் கணவன் வந்தவுடன் தன் கணவனின் கையை பிடித்து கொண்டு காஞ்சனமாலை அந்த 7 கடல் தீர்த்தமாகிய சப்தசாகர தீர்த்தத்தில் ஒரே நேரத்தில் 7 கடலிற்குள்ளும் இறங்கி பிறவா பெருநிலையாகிய சிவனுடைய பதத்துக்கு, சிவனுடைய திருவடிக்கு போய் சேர்கிறார்கள். மலையத்துவசனும் காஞ்சனமாலையும் ஜோடியாக அவரோட திருப்பதத்தை அடைகிறார்கள். இதிலிருந்து அவர்களுக்கு பிறவா பெருநிலை கிட்டுகிறது. இதுல மாணிக்க வாசகர் என்ன இந்த பாடல் மூலமா நமக்கு உணர்த்துறாரு அப்படின்னா, அல்லல் பிறவி அறுப்பானே. அல்லல் பிறவி எப்படிங்கிறது, இந்த பிறவியில வந்து அடுத்தடுத்த பிறப்பு மறுபிறப்பிங்கிறத வந்துட்டே இருக்குது. எனக்கு அந்த பிறவிங்கிற இதே வேண்டாமப்பா, இந்த அல்லல் பிறவியை நீ எனக்கு அறுத்து விட்டுரு. அந்த அல்லல் பிறவியை அறுக்கக்கூடியவர் யாரு, சிவபெருமான் தான். ஓ என்று எப்படி காஞ்சனமாலை ஓன்னு கத்தி எனக்கு பிறவா பெருநிலை வேணும்னு கத்துனாலும், அது மாதிரி மாணிக்க வாசகரும் பிறவா பெருநிலைக்காக அவரும் கதறி கூப்பாடு போட்டு அழுதழுதுதான் இந்த திருவாசகமே அவர் படிச்சாரு. சொல்லற்க அறியானை சொல்லி, அதாவது சொல்லற்க அறியான் யாருன்னா, இங்க சொல்லுதற்க அறியவனே வந்து சிவபெருமான் தான். அவரோட புகழை யாராவது சொல்ல முடியாமா, அந்த மாதிரி சொல்ல முடியாது. திருவடிக்கீழ், அவரோட திருவடி கீழே இருந்து இந்த திருவாசகத்தை வந்து சொல்லிய பாட்டின் பொருள் உண்டு. இந்த சொல்லிய நான் சொல்ல மாணிக்க வாசகம் சொல்லிய பாட்டோட பொருளை உணர்ந்துக்கணும். இதோட பொருள், இதோட அர்த்தம் யாரு அப்படின்னா
நடராஜ பெருமான் தான் இதோட அர்த்தமே. அந்த பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். அதாவது அவரோட திருவடிக்கையில் உட்கார்ந்து இந்த பாட்டை சொல்லும் போது உங்களுக்கு எல்லா செல்வமும் கிடைக்கும். இங்க செல்வம்ங்கிறது அவர் குறிப்பிடுறது எதுனா நடராஜ பெருமானத்தான் செல்வம் அப்படிங்கிறாரு. மித்ததெல்லாம் எல்லாமே வீடு வாசல் பொருள் காரு இதெல்லாம் செல்வம் கிடையாது. அதெல்லாம் செல்வம்னு போயிட்டோம். சிவபெருமான் மட்டுமே என்றுமே நம்முடன் செல்வமா இருக்கக்கூடியவர் அவர் மட்டுமே. சிவபுரத்தின் உள்ளார், அதாவது இந்த சிவபுரமாகிய அவரோட திருவடியின் கீழ் நம்மெல்லாம் போய் சேருவோம். யாரெல்லாம் சிவனடி கீழ் இருந்து இந்த பாடல்களை பாடி தன் வாழ்நாள் முழுவதும் அவருக்காகவே சரணாகதி என்று இருக்கிறார்களோ அப்பேற்பட்டவர்களையும் பல்லோரும் ஏத்த பணிந்த. அப்போ சிவபெருமான வணங்குறவங்க அவரோட காலடிக்கு கீழே கிடக்கிற நம்மளையும் வணங்குவாங்க. அதனால எல்லோரும் சிவபெருமானை வணங்கி அழல் பிறவி அறுக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி சரணாகதி அடைந்து பிறவா பெருநிலையை அனைவரும் அடைவோம். அதற்கு ஈசன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி என்பர்களே, வணக்கம்.